அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Audible இருக்கா? எஸ் சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஹாய். Good evening. Yes, super. Okay, good. Now we will start. Today's DND. ஞாயிற்றுக்கிழமை வந்த நியூஸ் பேப்பர் அப்புறம் இன்றைக்கான நியூஸ் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் கொஸ்டின் நேற்று கேட்ட கொஸ்டினுக்கும் என்னால் மாடல் ஆன்சர் எழுத முடியல. ஓகேங்களா? எழுத முடியலன்னா தெரியலன்னு இல்லை, பட் கொஞ்சம் டைம் இல்லை. ஓகேங்களா? டைம் கான்ஸ்டன்ட் தான். இன்றைக்கும் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் என்னால் முடியலனாலும் நீங்கள் கொஞ்சம் எழுதுங்க. we will see how we can discuss it. Okay? So first question, first நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு NTA. ஓகேங்களா? நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வச்சு கேட்டிருக்காங்க இந்த நியூஸு. ஏன்னா இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வாஸ் இன் நியூஸ். ஓகே, பிகாஸ் ஆஃப் their ஃபெயிலியர் ஆஃப் நாட் ஏபிள் டு கண்டக்ட் த எக்ஸாம்ஸ் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? இட் இஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட் நவ். ஸோ அவங்க ஏன் வந்து ஃபெயிலியர் ஆனாங்க, ஒய் இட் இஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி எதனால் இட் கேம் அண்டர் ஃபயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இன்எபிலிட்டி டு கண்டக்ட் த டெஸ்ட். ஓகேங்களா? நீட்டாக இருக்கட்டும், நீட்டில் நிறைய அலிகேஷன்ஸ், பேப்பர் லீக்கேஜஸ்லேருந்து எல்லாமே அலிகேஷன்ஸ் வந்திருந்தது. அதே மாதிரி இட் ஹாஸ் ஆல்சோ கேன்சல்டு த டெஸ்ட் which it has conducted. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசிஜியோடைய நெட் டெஸ்ட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையுமே வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏன் நடக்குது, இது எதனால் நடந்தது, அந்த காரணங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சினா என்னன்றதை பார்த்துருவோம். இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் செட்டப் இன் 2017. இதை செட்டப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் செல்ஃப் சஸ்டெய்னிங் அட்டனாமஸ் ஆர்கனைசேஷன். இட் இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் செல்ஃப் சஸ்டெய்னிங் அப்புறமா வந்து அட்டனாமஸ் ஆர்கனைசேஷனாக இருக்குது, அண்டர் த ஏஜஸ் ஆஃப் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் தான் இதை கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அட் சொசைட்டிஸ் ஆக்டில் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை. இதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது இதோட மெயினான மேண்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயினான மேண்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கண்டக்ட் த டெஸ்ட் எஃபிஷியன்ட்லி டிரான்ஸ்பரண்ட்லி அக்கார்டிங் டு த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணுறது தான் அவங்களுடைய மேண்டேட். ஓகேங்களா? அண்ட் தென் த காம்பிடன்சி ஆஃப் த கேண்டிடேட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்பியர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய காம்பிடன்சிஸை வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயினான நோக்கம். ஓகே, ஸோ அது நிறைவேறிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த ஃபெயிலியர் ஆஃப் த NTA. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, ஒய் திஸ் இஸ் ஸோ மச் ஆஃப் அ ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய வெரி எக்ஸிஸ்டன்ஸ் தான் இதோடைய காரணம், ப்ராப்ளமே. என்ன அப்படின்னா, இது ஒரிஜினலாக வந்து இன்டென்ட் பண்ணது எதுக்கு, இது ஒரிஜினலாக வந்து இதோட ஒரிஜினல் இன்டென்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, is to conduct the computer based test. எல்லா டெஸ்ட்டையுமே வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுற எல்லாத்தையுமே, அதாவது வந்து JEEE இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து நீட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து UCG நெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட்டான நேஷன் வைடான டெஸ்ட் எல்லாத்தையுமே they wanted to make it as a computer based test. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் சப்ஜெக்டட் டு பேப்பர் லீக்கேஜஸ் ஆகாது. அதே மாதிரி போஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் யூ கேனாட் ட்வீக் த OMR.
ஓஎம்ஆரை உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. யூ கேனாட் சேஞ்ச் த ஓஎம்ஆர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஸோ மாஃபியாஸுக்கு வந்து பேப்பர் மாஃபியாஸுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு மோடாக இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ அதனால தான் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இவங்க வைக்க போகிறாங்கங்கிறதுனால இவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷனுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வந்து ஸ்லீக் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து ஆர்கனைசேஷன் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஒன்லி 25 persons. இந்த என்டிஏ வந்து நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஃப் 25 persons. அப்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீட்டை வந்து அவங்க நடத்தணும்னா எவ்வளோ பேர் இந்த ஒரு வருஷத்தில் நீட் எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 23 lakh people will write the NEET. ஓகேங்களா? ஓவர் 5000 சென்டர்ஸில் இந்த நீட் வந்து நடக்கும். 5000 சென்டர்ஸில். அப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த 25 பேரால் பார்க்க முடியாது. அப்போ வாட் தே வில் டூ, தே வில் ஆப்வியஸ்லி அவுட் சோர்ஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங். அந்த அவுட் சோர்சிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இட். ஓகேங்களா? இது அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபெயிலியராக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஏன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இனிஷியலாக ப்ராப்ளம் இது பண்ணாலுமே ஏன் அவங்களால நீட் மாதிரியான எக்ஸாமில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் லேக் ஆஃப் சென்டர்ஸ். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் லேக் ஆஃப் சென்டர்ஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி 23 லட்சம் பேர் எழுதுறதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதுறதுக்கான அந்த சோர்சஸ் அது ஃபஸ்ட்டு கிடையாது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will give a undue advantage to the urban background students. ஏன்னா obviously rural background ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கம்ப்யூட்டர் அந்த போய் சேர்றதே வந்து இல்லை. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு கூட தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி ஒரு எக்ஸாமை நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டாக வச்சோம்னா they will have a clear disadvantage. அதே மாதிரி சென்டர்ஸ்லாமும் பார்த்தீங்கன்னா அர்பன் பேஸ்டு பேக்ரவுண்டில் தான் இருக்குங்கிறதுனால ரூரல் பேஸ்டு பேக்ரவுண்டில் அவங்களால வந்து எழுத முடியாது. அவங்க ஹில்லி டெரைன்ஸில் இருக்கிறவங்க, அப்புறமா வந்து அந்த மாதிரியாக இருக்கிறவங்களால வந்து சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ரொம்ப பூராக இருக்கிறவங்களால வந்து எழுத முடியாதுங்கிற காரணத்தினால the government has decided to go for the pen and paper system for NEET. But they have changed the pattern of this UCG NET to computer based. ஆனால் என்ன காரணம்னு தெரியல. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have changed it back to pen and paper model. ஸோ ஏன் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற அந்த காரணத்தை கொடுக்கல. திஸ் இஸ் கால்ட் அஸ் லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இதை நீங்கள் கவர்னன்ஸில் எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் கவர்னன்ஸில் எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்டிஏவாக ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, சொல்யூஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வே அஹெட். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃபார்மர் இஸ்ரோ சீஃப். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் தலைமையில் வந்து ஒரு ஹை லெவல் பேனல் வந்து அமைச்சு என்ன பண்ணுறதுன்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்குறாங்க. அப்போ அவர் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் த டேட்டா செக்யூரிட்டி ப்ரோட்டோகாலை ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி என்னன்னு வந்து இந்த என்டிஏ உடைய ஃபங்க்ஷனையுமே வந்து மாற்றி அமைக்கணும். ஓவராலிங் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் என்டிஏ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்னன்றாங்க, வேற யார் எஜுகேஷ்னலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேன் பவர் சேருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு த எபிலிட்டி ஆஃப் த என்டிஏ டு கண்டக்ட் த மோடு பென் அண்ட் பேப்பர் மோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் த இயர்ஸ் நீங்கள் உங்களுடைய அந்த செலெக்ஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் டெஸ்டிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து பேக் அண்ட் ஒர்க்காக இருக்கக்கூடிய வெறும் எக்ஸாம் மட்டும் இல்லை, கொஸ்டின் எடுக்கிறீங்க, கொஸ்டின் எடுக்கிறதுக்கப்புறமா அதை பிரிண்ட் அடிக்கணும். அந்த பிரிண்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா பிரிண்ட் அடித்த காப்பீஸை வேறு இடத்துல போய் சேர்க்கணும். ஓகேங்களா? கலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இம்பார்ட்டண்ட் எக்கோ சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்க்கணும். அதில் வந்து உங்களுடைய டைமையும் அதுக்கப்புறமா வந்து மணியையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த எபிலிட்டி, என்ஹான்சிங் த எபிலிட்டி. ஓகேங்களா? the manpower infrastructure of the NTA to equip large scale pen and paper examination வந்து improve பண்ணணும் over the year. அது educationalist சொல்றாங்க.
நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் பென் அண்ட் பேப்பர் தான் வந்து இட் கிவ்ஸ் மோர் ஈக்விட்டபிள் ஆக்சஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த ரூரல் பேக்ரவுண்ட் ஏன்றதை நம்மளே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்டிஏ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்லாம் வேணாம், இட் இஸ் அ சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம், இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல். ஓகேங்களா, அதனால் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்தந்த யூனிவர்சிட்டிஸே நடத்துகிற மாதிரி விட்டுருங்க, பழைய மாதிரியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டீசென்ட்ரலைஸ்டு ப்ராசஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆர்கியூங் தட் மோர் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் நீடட் டு மீட் த வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட் நீட்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்தந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸே வச்சுப்பாங்க, நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட் சிஸ்டமுமே வந்து இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒன் டைம் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் அன்டியூ அட்வான்டேஜஸ் டு த அர்பன் பேஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி த ப்ளொரிஃபரேஷன் ஆஃப் த கோச்சிங் சென்டர்ஸ், கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து வளர்கிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஒன் டைம் டெஸ்ட் இந்த மாதிரி வைக்காமல் அசஸ்மெண்ட் பேஸ்டு சிஸ்டமாக வந்து மாற்றணும். அது எப்படி மாற்றுறது, ப்ரொலாங்டு பீரியட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டியூரிங் தயர் எஜுகேஷன், டியூரிங் தயர் ஸ்கூலிங் இட் செல்ஃப். அப்போது 10th ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 10th ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can adjust or assess their examination or assess the capability of the people. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு எக்ஸாமாக வைங்க, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அசஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நிறைய டாஸ்க்கு கொடுங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணலாம், கரியரை வந்து பில்டப் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரே ஒரு டெஸ்ட்டை ஒரு டைமில் வைக்கிறதன் மூலமாக we are giving undue importance to the urban and proliferation of the coaching institutes. ஓகேங்களா, அப்போது டெஸ்ட்டை வந்து அசஸ்மெண்ட் சிஸ்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீஸ்டா ட்ரீட்டி. டீஸ்டா அப்படிங்கிற ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒரிஜினேட்டிங் இன் சிக்கிம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா, ஸோ டீஸ்டா ரிவர் இஸ் ஒரிஜினேட்டிங் இன் சிக்கிம். இட் இஸ் அ tributary of Brahmaputra. Teesta river வந்து is a tributary of Brahmaputra and it is originating in Solamo lake in northern Sikkim. Okay, அதுக்கப்புறமா with respect to rivers flowing னு பார்த்தீங்கன்னா 54 ரிவர் இந்தியாவிலேருந்து பங்களாதேஷுக்கு ஃப்ளோ ஆகுதான். 54 ரிவர்ஸ். ஓகேங்களா, 54 ரிவர்ஸ் ஆர் ஃப்ளோயிங் ஃப்ரம் இந்தியா டு பங்களாதேஷ். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான ரிவர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டீஸ்டாவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிவர். ஆனால் இந்த டீஸ்டா ரிவரை அந்த ட்ரைனேஜ் பேசின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 83% இருக்குது. பங்களாதேஷுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13% இருக்குது. ஓகேங்களா, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்ரி ஆஃப் பிரம்மபுத்திரா, இதையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதோடைய ஆரிஜினேஷன் எங்கே இருக்குது, நார்தர்ன் சிக்கிமில் இருக்குது, அதோட லேக் என்ன அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ 2011 என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீஸ்டா ரிவரை வந்து பகிர்றதுல வந்து ஒரு ப்ரப்போசல் வந்து பண்ணுறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷும். ஓகேங்களா, 43% வந்து இந்தியாவுக்கும், அதுக்கப்புறமா 42.5% இந்தியாவுக்கும், 37.5% வந்து பங்களாதேஷுக்கும் வந்து பிரிக்கிற மாதிரி பிரித்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்து பண்ணாங்க. ஆனால் அது வந்து நிறைவேறாமல் போச்சு. ஓகேங்களா, ஏன் நிறைவேறலைன்னா தென் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இப்போத்தைய பிரைம் மினிஸ்டர் இது சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், தென் சீஃப் மினிஸ்டர் அண்ட் டுடேஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் மிஸ் மம்தா பானர்ஜி அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இஃப் திஸ் டீல் இஸ் டன் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த வெஸ்ட் பெங்கால் பீப்புள் வந்து என்ன ஆகிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் வந்து அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த டீலை எங்களால் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் என்ன ப்ராப்ளம் ஆகுது, இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் பிகாஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்
பங்களாதேஷில் பிகாஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சிக்கிம் ஏரியா. சிக்கிமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are constructing டேம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பிகாஸ் ஆஃப் த பேரேஜ், டீஸ்டா பேரேஜ்னு வெஸ்ட் பெங்கால்லையும் நம்ம வந்து பேரேஜ் வந்து அதாவது வந்து டேம் அங்கேயுமே வந்து டேம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதனாலையும் டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால வர டீஃபாரஸ்டேஷன் இதனாலையும், அதுக்கப்புறமா வந்து கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட், லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்டு, இதை வந்து நம்ம ஃப்ரைடே பார்த்தோம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஃப்ரைடேவோ மண்டேவோ பார்த்தோம். ஓகேங்களா, அதை ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க. ஓகே, கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட்னாலையும் சில நேரம் டிசாஸ்டர்ஸ் நடக்குது. அதே மாதிரி எராட்டிக் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்குது. ஒன்று ஃப்ளட்டு வருது, அப்படி தண்ணியே இல்லைன்னா ட்ராட் வந்துடுது இன் பங்களாதேஷ் ஏரியா அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரப்போசல். இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்நேஷ்னல் ரிவர் சிஸ்டம் வந்து பகிர்றதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் லா இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்சிங்கி ரூல்ஸ். இதையும் பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்சிங்கி ரூல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கல் 253ல் it has given power to the government to enter any transboundary river water related treaty. அதையும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் has given in 253, அதாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவரில் அவங்களுக்கு நேரடியாகவே கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் has given this power to the government. அப்போது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இந்த ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கிரியேட் அ சென்டர் ஸ்டேட் டிவைட். ஸோ இந்த ஆங்கிளில் இது ஒரு பிரச்சனையாகும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் they will be affected, political calculations will be affected. ஓகேங்களா, ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரிவர் ட்ரீட்டியும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கா வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி. இது 1996ல் ஐகே குஜரால், அதுக்கப்புறமா வந்து ஷேக் ஹசீனா, அதுக்கப்புறம் தென் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ட்ரீட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கங்கா ஃபராக்கா பேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபராக்கா பேரேஜில் இருக்க வாட்டரை வந்து ஷேரிங் பண்ணுறதுல. ஓகேங்களா, இது 30 வருஷம்தான். இப்போ 2026ல் இது முடிய போகுது. இப்போ திருப்பி அதை ரெனுவல் பண்ணணும். இதை ரெனுவல் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது இட் இஸ் $1 million கொஸ்டின். ஸோ திஸ் வில் ஆல்சோ அஃபெக்ட் த bilateral relations with respect to Bangladesh and India. ஓகேங்களா, தீஸ் ஆர் ஆல் சம் கன்டென்ஷன் பாயிண்ட்ஸ். ஓகே, ஏன்னா கங்கா மார்ஃபாலஜியே மாறிடுச்சு. இந்த 30 வருஷத்தில் கங்காவுடைய மார்ஃபாலஜி மாறி நிறைய பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு வந்து மறுபடியும் வெஸ்ட் பெங்கால் சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி இஃப் தே ஆர் ரெனியூவிங் ஆர் நாட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓவர்லார்ட்ஸ் ஆஃப் த டெவலப்பிங் வேர்ல்டு. ஐஎம்எஃப் பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் வந்திருக்கு. ஓகேங்களா, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஐஎம்எஃப் உடைய அந்த மேண்டேட்லாம் நமக்கே தெரியும். ஓகேங்களா, ஐஎம்எஃப் எப்போ வந்து உருவாக்கப்பட்டது, எதுக்காக உருவாக்கப்பட்டது, ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த போஸ்ட் வேர்ல்டு வார் 2. போஸ்ட் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா த கண்ட்ரீஸ் ஹாஸ் பீன் டெவஸ்டேட்டட். ஒன்று பிகாஸ் ஆஃப் வார், வேர்ல்டு வார் 2னால யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாக காலி. அப்படி இல்லையா த கலோனியல் பிளண்டர்ஸ்னால அதர் சைட் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆல்சோ பீன் டெவஸ்டேட்டட். ஸோ தேர் இஸ் நோ ஃபண்டிங், தேர் இஸ் நோ கேபிட்டல். ஓகேங்களா, அப்போது ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அப்போ ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, கேபிட்டல் தேவை. கேபிட்டல் இருந்தால் தான் திருப்பி மார்க்கெட் ஸ்பெர் ஆகும். அதாவது மக்கள்கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் அவங்களால செலவே பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்து மக்கள்கிட்ட காசு, கவர்மெண்ட்டுக்கிட்ட காசு கொடுக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தே வில் ஸ்பெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் மார்க்கெட் இன்க்ரீசிங் ஆக்டிவிட்டீஸ். அப்படி பண்ணும்போது இட் வில் இன் த லாங் ரன் வில் ஸ்பர் த எக்கனாமி. ஓகேங்களா, இதுதான் அதோடைய கான்செப்ட். அப்போ வேர்ல்டு பேங்க் இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது, ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஆக்டிவிட்டி, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதோட பேரே ஃபர்ஸ்ட் பேர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஐஎம்எஃப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இட் இஸ் ஃபார் த டெஃபிசிட் இல்லைனா வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ட்ரி ஏ இருக்குது, there is a country A, okay, country A and there is a country B. country A க்கு வந்து country B வந்து காசு கொடுக்கணும். அதாவது காசுங்கிறது இப்போ ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி ட்ரேடட் இன் டாலர்ஸ். ஸோ உங்களுடைய அந்நிய செலவாணி வந்து கையிருப்பு இருக்கணும், அதுதான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கிட்ட இருந்து வாங்குறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி ட்ரேடட் இன் டாலர்ஸ் அண்ட் ரிசீவ்ட் இன் டாலர்ஸ். அதாவது வந்து கூட்ஸாக தான் மாற்றிப்பீங்க ஃபஸ்ட்டு, கூட்ஸுக்கு அப்புறமா டெஃபிசிட் ஆகிற அமௌண்ட்டை யூ வில் பி ட்ரேட் இன் டாலர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் டாலர்ஸை ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் மணி. அதுக்கப்புறம் பெட்ரோலை நீங்கள் டாலர்ஸில் வாங்க முடியும். இதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலரோட மதிப்பு இன்னுமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சியாகவே இருக்குது. ஓகே, அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கண்ட்ரியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா, இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் அடி வாங்கினாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த இம்போர்ட் காஸ்ட்டை வந்து கவர் பண்ணுற மாதிரியான அந்நிய செலவாணி கையிருப்பு இல்லை. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் IMF will come into the picture. They will come and give money. ஓகேங்களா? இவங்க காசு கொடுப்பாங்க, காசு கொடுத்து அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஈடுபட வைப்பாங்க. ஓகேங்களா? அது டெவாஸ்டேஷனுக்காக வர்றது வேர்ல்டு பேங்க். இது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னால ஒரு கண்ட்ரியை வந்து காப்பாற்றுற வர்றதுக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா IMF பண்ணுவாங்க. ஆனால் IMF will only give money with connection with some conditions. கண்டிஷன்ஸோட தான் அவங்க வந்து காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிபரலைசேஷன். லிபரலைசேஷனுக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான கண்டிஷன்ஸாக இருக்கும். அதாவது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் ரன் பப்ளிக் செக்டார்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டிஸ்இன்வெஸ்ட். ஓகேங்களா? ப்ரைவேட்டைஸ் பண்ணணும், ப்ரைவேட்டைசேஷன். யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் டேக்ஸ், யூ ஹாவ் டு கட் த பட்ஜெட் ஸ்பெண்டிங், பட்ஜெட் கட்ஸ். நிறைய கடன் வாங்கக்கூடாது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறைய கண்டிஷன்ஸோடு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கடன் கொடுப்பாங்க. அப்போது இந்த மாதிரி தான் ரீசெண்டாக வந்து கென்யாவும் ஹஸ் பாட் மெனி IMF ரிலேட்டட் அந்த ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? IMF கிட்ட வந்து நிறைய கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கும்போது IMF நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் நிறைய கண்டிஷன்ஸில் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் பில் ஒன்று கென்யாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் கென்யாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான அத்தியாவசிய பொருட்கள், ஓகேங்களா, நெசசரி ஐட்டம்ஸோடைய அந்த ரேட்டு டேக்ஸை வந்து ஏற்றுறாங்க, டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து உணவு பண்டங்களில் அவங்களோட டேக்ஸஸை ஏற்றுறாங்க பிகாஸ் ஆஃப் த IMF கண்டிஷன்ஸ். ஸோ இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பப்ளிக் வந்து தெருவில் இறங்கி போராடுறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ இங்கே கென்யாவில் நடந்த சுச்சுவேஷன். அப்போது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி தான். இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் மொத்தமாக வந்து 54 கண்ட்ரி இருக்காங்க. அதில் IMF கிட்ட இந்த மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னால கடன் வாங்கின கண்ட்ரீஸ் மட்டும் 31 கண்ட்ரீஸ் இருக்கிறாங்களாம். 31 கண்ட்ரீஸ். அப்போ இந்த நிலைமை ஏன் வருது, இது எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிரின்சிபிள் ஆன் பேப்பர் இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் IMF-ஆக இருக்கட்டும் இல்லைனா வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், ஓகேங்களா, இவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அண்ட் இன்வால்வ் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஆன் ரெக்கார்டு எய்ம். ஆனால் அவங்களுடைய ஆஃப் ரெக்கார்டு எய்ம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டு இம்போஸ் த அமெரிக்கன் ஹெஜிமோனி. அமெரிக்கன் ஹெஜிமோனியை
வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கு, அமெரிக்கன் வில்லை இம்போஸ் பண்ணுறதுக்கும் அமெரிக்கன் கம்பெனிஸோடைய வில்லை இம்போஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த 2 இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்எஃப்பில் வந்து அமெரிக்கன் சிட்டிசனால் மட்டும்தான் வந்து சேர்மன் ஆக முடியும். வேர்ல்டு பேங்க்கில் யூரோப்பியன் அலைஸ் அமெரிக்காவுடைய யூரோப்பியன் அலையால் மட்டும்தான் சேர்மனாக இருக்க முடியும். ஓகேங்களா? தே வில் ஒன்லி இம்போஸ். அது மட்டும் இல்லாமல் கோட்டா சிஸ்டம் இருக்கும். இவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஈக்குவலான ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அமெரிக்கா இட் செல்ஃப் என்ஜாய்ஸ் 16.5% ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் டாலர் கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தேர் கான்ட்ரிபியூஷன். அப்போது அமெரிக்கா அண்ட் இட்ஸ் அலைஸ், வெஸ்டர்ன் அலைஸ், யூரோப்பியன் நேஷன் அலைஸ், they are enjoying together 40% of the contribution, 40% of the voting rights. ஓகேங்களா? 15% வந்து பார்த்தீங்கன்னா 15%க்கு அட்லீஸ்ட் வேணும். ஓகேங்களா? 15% இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷனே செல்லும். அப்போது அமெரிக்கா இட் செல்ஃப் ஹேவிங் 16.5%, ஸோ இட் இஸ் என்ஜாயிங் அ வர்ச்சுவல் வீட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த விஷயத்தில். ஓகேங்களா? virtual veto it is enjoying. So this is the sorry state of affairs with respect to the Bretton Woods concepts. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா there is a lot of protestலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு வேர்ல்டு வைட். அண்ட் this is why China is also preferred. ஓகேங்களா? they are selective. These kinds of institutions are selective in their funding. எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. சைனா வந்து இட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் பட் இட் இஸ் நாட் செலக்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இஸ் த பேட் லோன் ப்ராப்ளம் ஷிஃப்டிங் டு இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதம் வந்து இந்த மாதம் வந்து ஒரு 12ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 12ஆம் தேதி லூமிங் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் லூமிங் கிரைசிஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a increase in retail loans. ரீட்டைல் லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது வந்து லோனே பர்சே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் செக்டார்னா இண்டிவிஜுவல்ஸ் லைக் யூ அண்ட் மீ. ஓகேங்களா? ஹவுசிங் லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் என்பிஏ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து நல்ல விஷயம் தானே. என்பிஏங்கிறது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். ஓகேங்களா? நான் பர்ஃபார்மிங் அசட்னா இப்போது பேங்க்குக்கு their loans are their assets. if the லோன்ஸுக்கு பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 மாதத்துக்கு மேலே வரல அப்படின்னா that category of loan is categorized as non-performing assets. இந்த மாதிரி non-performing assets are bad for economy. ஓகேங்களா? அப்போது பட் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this non-performing assets வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் தேர் இஸ் another crisis with respect to it. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் first important thing என்ன another crisis அப்படின்னு பார்த்தீங்கன்னா if you are giving it to capital or industries, இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து நீங்கள் ஒரு லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா they will invest in capital goods. கேபிட்டல் கூட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது it will obviously increase the productivity of the country. And this will obviously increase the employment potential of the country. But in the second scenario, if you are giving the loans
to an individual. இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இந்த லோனை அப்படின்னா they will not spend it in a productive way. கேபிட்டல் இதில் வந்து அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. their necessary டெய்லி நீட்ஸுக்கு அவங்க செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? டெய்லி நீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா their ஹவுசிங் ரிலேட்டடான ரெண்ட்டுக்காக இருக்கட்டும், ரெண்டல், இல்லைனா வந்து தே ஏதாவது வந்து பை பண்ணுறதுக்காக ஏதாவது வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. their டூருக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் won't have any rippling effect in the economy. ஓகேங்களா? இது ஒரு ப்ராப்ளம். பட் ஆஃப்டர் த ஸ்கேம்ஸ் 2010க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a crisis. ஓகேங்களா? ரெசெஷன் with respect to worldwide. 2008 crisis recession வந்து என்ன ஆயிடுச்சு, என்ன காஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இட் ஹாஸ் ஃபெயில்டு. நிறைய பேருக்கு பல்க் லோன்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுத்த லோன்ஸ் வந்து என்பிஏவாக மாறினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவாக வேறு எங்கே கொடுக்கறது அப்படின்னு ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது they have turned their attention into the individuals. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பூம். நம்ம அதெல்லாம் அந்த ஃபினான்ஷியல் இதுலேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா? என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011ல் கிரெடிட் கார்டு வந்து 20 மில்லியன் பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ 2021ல் ஆஃப்டர் 10 years த கிரெடிட் கார்டு யூசர்ஸ் வந்து 100 மில்லியன் கிரெடிட் கார்ட்ஸாக வளர்ந்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் சப்ப்ரைம் கிரெடிட்டர்ஸ். சப் அப்படிங்கிறது, பிரைம் அப்படிங்கிறது என்னென்னா ஒருத்தவங்களுக்கு நீங்கள் லோன் தரீங்க, அவங்களால கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்க, அவங்க தான் பிரைம். சப் பிரைம்னா உங்களுக்கு லோன் திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதான்னு செக் பண்ணாமே ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுத்து அதை என்பிஏ ஆகுறது, அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப் பிரைம் அப்படின்வாங்க. அதுதான் இட் வில் லீட் டு சப் பிரைம் கிரைசிஸ். இப்படி தான் ஆச்சு. சப் பிரைம் கிரைசிஸ் தான் வந்து 2008ல் ஆச்சு. ஓகேங்களா? அதே சினாரியோ, அதே பர்சன்டேஜ் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் த புக்ஸ் ஆஃப் நவ். ஓகேங்களா? ஃபார் இந்தியா. அதுதான் வந்து ஆர்பிஐயும் அவங்களோட ரிப்போர்ட்டில் போன வாட்டியே நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டுன்னு ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம். ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட்டில் அதே மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா there are some 2 signs, important signs which we have to note it down. ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is with respect to slippage. ஸ்லிப்பேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா? this problem, slippage அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா the amount of bad loans which are becoming bad loans, the amount of loans which the individuals are getting and it is turning into NPA, new addition of NPAs. இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்லிப்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்கானமி. அதே மாதிரி there is another important sign which is called as delinquency level. Delinquency level அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து இப்போ ஒரு லோன் எடுக்கிறீங்க, உங்களோட டியூ டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 5ன்னு வச்சுக்கோங்க. you are not able to repay that amount in July 5. You are paying it July 6 or 7. Then also your account will be in the delinquency, newly added delinquency level. அதாவது வந்து சொன்ன டேட்டில் சொன்ன நேரத்தில் உங்ககிட்ட அந்த அமௌண்ட் இல்லை. ஸோ அந்த அக்கௌண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ டெலிக்வன்சி லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ஸ்லிப்பேஜ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? என்பிஏ வந்து டிசீஸ்ன்னு எடுத்துக்கோங்க. என்பிஏ இஸ் அ டிசீஸ் அப்படின்னா these kinds of delinquency and slippage, these both are symptoms of this disease. NPA இப்போனா டிக்ரீஸாக இருக்கலாம், but there is still symptoms in the economy. So the RBI is more worried about the state of economy. ஓகேங்களா? next வந்து there are two important vaccines
with respect to polio virus. நம்ம இதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா polio eradication is the top most priority of WHO. WHO உடைய top most priority என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is polio eradication. எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 நம்ம வந்து போலியோவை எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, there are mass production of polio vaccines. It has been economic reform in India and role of IMF during the time kindly explain shortly sir னு கேட்டிருக்கீங்க. சார் ஒரு மேகசின் போடுங்க சார் ஃபார் மந்த்லி Jan to Juneக்கு சாதாரணமாக அந்த மேகசின்லாம் போட முடியாதுப்பா, பட் ஐ வில் ட்ரை. ஓகேங்களா, 1992 எக்கனாமிக் ரிஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்தியாவும் பார்த்தீங்க அப்படின்னா டியூரிங் 1991 என்ன ஆச்சுன்னா எல்பிஜி எரா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பிஜி எராவில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா, அப்படி ஆகும் பொழுது இந்தியாவில் என்ன ஆச்சு அப்படின்னா தேர் வாஸ் அ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். Balance of payment crisis. We only had forex reserves. Forex reserve, foreign exchange reserves னு சொல்லுவாங்க. Forex reserves with respect to 1 month of covering the import. இவ்வளவுதான் இருந்துச்சு நமக்கு. ஓகேங்களா, we are about to declare emergency, which is financial emergency. Financial emergency under Article 360. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை நம்ம அறிவிக்கிற மாதிரி இருந்தோம். ஓகே, பட் வாட் வி ஹவ் டன் இஸ் வி ஹவ் கான் டு ஐஎம்எஃப்க்கு போனோம். தேர் வி ரீஸ்ட்ரக்சர்ட் அவர் எக்கனாமி, வி ட்ரை டு எக்ஸ்பிளைன் அவர் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் வி ஹேட் ஆல்சோ ஹேட் அ லாட் ஆஃப் கோல்டு நம்மக்கிட்ட இருந்துச்சு. கோல்டு ரிசர்வ்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா, இதை ப்ளச் பண்ணி ப்ளஸ் ரீஸ்ட்ரக்சரிங் பிளானை வந்து நம்ம சொல்லி அதுக்கப்புறம் வாட் வி ஹவ் டன் இஸ் ஐஎம்எஃப் பெயில்ட் அவுட் அஸ். ஓகேங்களா, அது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு டைம் தான் இந்தியா ஹாஸ் கான் இன்டு வெர்ஜ் ஆஃப் பேங்க்ரப்சி. ஓகேங்களா, அது என்ன ரீஸ்ட்ரக்சரிங்னா இட் இஸ் நத்திங் பட் எல்பிஜி லிபரலைசேஷன், privatization and globalization. We have to open our economy to the world. That's all. அதனால தான் நிறைய ஐடி கம்பெனிஸ் இங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடச்சிது. ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. ஸ்டேட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைமில் நடந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், பிகாஸ் ஆஃப் த இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து வி ஃபிக்ஸ்ட் இட். ஓகேங்களா, நேச்சுரலாக அது வந்து மார்க்கெட் பேஸ்டாக ஃபிக்ஸ் ஆகலை, அது வந்து வி ஃபிக்ஸ்ட் இட். ஓகேங்களா, அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் பேஸ்டாக ஃப்ளோட் பண்ண விட்டாங்க. ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆகிடுச்சு. ஃப்ரம் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இட் பிகேம் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போது ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து இட் இஸ் டிட்டர்மைன்டு பை த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆஃப் த டாலர் அண்ட் ருபீஸ். அந்த டைமில் இன்ஸ்பைட் ஆஃப் மோர் டிமாண்ட் ஆஃப் சப்ளை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ஃபிக்ஸ் த ருபி டாலர் ஈக்குவேஷன். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே மாற்றுறாங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் ஹவ் ஐஎம்எஃப், த்ரூ ஐஎம்எஃப் அமெரிக்கா இன்ஃப்ளூயன்சஸ் த டெவலப்பிங் வேர்ல்டு அண்ட் லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ போலியோவுக்கு வந்துடுவோம். போலியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு போலியோ வைரஸ் இட் இஸ் ஒன்லி இன் த ரீஜியன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அண்ட் த பாகிஸ்தான் பாக்கெட்ஸ். ஓகேங்களா, இப்போது ஆஃப்ரிக்காவில் வந்து கூட நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இட் இஸ் இன் த பாக்கெட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா, ஸோ
வேர்ல்டு பேங்க் WHO உடைய அந்த எண்டிங் அந்த எராடிகேஷன் அந்த மெஷர்ஸு 2024 அப்படிங்கிற அந்த டார்கெட் வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. பட் அதுக்கும் முன்னாடி திஸ் ஆர்டிக்கல் இஸ் சேயிங் வித் ரெஸ்பெக்ட் டு சம் இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two kinds of polio vaccine. Polio vaccine பற்றியும் இது சொல்லுது. There are two kinds of polio vaccine which has been developed by two persons. சால்க் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா inactivated polio vaccine வந்து தயாரிக்கிறார், சால்க். ஓகேங்களா. அண்ட் தென் there is சபின், ஆல்பர்ட் சபின். அவர் வந்து ஓரல் போலியோ வேக்சினை தயாரிக்கிறார். 2 போலியோ வேக்சின் இருக்குது. ஒன்று inactivated polio vaccine, இன்னொன்று வந்து ஓரல் போலியோ வேக்சின். ஓகே, இந்த ரெண்டுத்தையுமே வந்து 2 பேர் தயாரிக்கிறாங்க. ஓகே, ஓரல் போலியோ வேக்சினுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஓவர் இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின். அது என்ன அப்படின்னா, ஓரல் போலியோ வேக்சினில் நீங்கள் வந்து த்ரூ மவுத்தே வந்து போலியோ வேக்சினை நீங்கள் போட்டுடலாம். ஓரல் போலியோ வேக்சினில் என்ன இருக்குன்னா, அந்த போலியோ வைரஸ் தான் இருக்கும், ஆனால் அது வலு எழுந்திருக்கும். இன்ஆக்டிவேட்டடில் வந்து போலியோ வைரஸ் வந்து செத்து போயிருக்கும். இது 2 தான் வித்தியாசம். இன்ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸில் வேக்சினில், ஆனால் அதை எப்படி செலுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ நர்வ்ஸ். ஓகேங்களா, இன்ஜெக்ஷன் மூலமாக தான் செலுத்த முடியும் இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சினை. ஓரல் போலியோ வேக்சினை வலு இழக்க செஞ்சுருப்பாங்க, உயிரோடு தான் இருக்கும், அதை த்ரூ மவுத்லேயே செலுத்திடுவாங்க. ஓகேங்களா, அப்போது போலியோ வேக்சின்ற பேரில் போலியோ வைரஸ் லைட்டாக அதோடைய ஸ்திரத்தன்மையை வந்து நீக்கிட்டு அதை வந்து உள்ளே அனுப்பியிருப்பாங்க குழந்தைங்களுக்கு. அது ஸ்ட்ரெயிட்டாக குழந்தைங்களோட கட்டில் போயிட்டு இட் வில் ப்ரொடியூஸ் த நெசசரி இம்யூனிட்டி. ஓகேங்களா, இப்படி தான் வந்து வேக்சின்ஸ்லாம் ஒர்க் ஆகும். எல்லா வேக்சினும் இப்படி தான் ஒர்க் ஆகும். அப்போ கோவிட் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, கோவிட் அப்பயுமே வந்து இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சினை உங்களுடைய ஊசி மூலமாக செலுத்தியிருப்பாங்க. தட்ஸ் ஆல். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற இம்யூனிட்டி சிஸ்டம் ஒர்க் ஆகும். அப்போது எப்போ இதுதான் வந்து மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டி செல், எம் செல் இதெல்லாம் வரும், ஆர்என்ஏ இதெல்லாம். அப்போது ஒரு வாட்டி வந்து இந்த டைப் ஆஃப் வைரஸ் வந்து வந்திருக்கு, இந்த மாதிரி நாங்கள் செலுத்தி அந்த வைரஸை அழிச்சிருக்கோன்னு உடம்புல ஆல்ரெடி வந்து பதிஞ்சிருக்கும். அப்போ திருப்பி உங்களுக்கு வந்து எப்போனா வந்து இந்த வைரஸ் அட்டாக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி பாடி ப்ரொடியூசஸ் த நெசசரி இம்யூனிட்டிஸ் டு டெஸ்ட்ராய் தோஸ் வைரஸஸ். ஓகேங்களா, அதனால தான் ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு வேக்சின் போடுவாங்க. வேக்சின் வைரஸுக்கு தான் வித் ரெஸ்பெக்ட் போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ போலியோ வைரஸில் போலியோ வேக்சினில் என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னால் டேரெக்டாக கட்டுக்கு போகும், அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இம்யூனிட்டி வந்து பரப்பும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குன்ட்டு ஏதாவது ஒரு ஃபிசிஷியன் தான் வேணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நீங்கள் வாயில் தான் ஊற்ற போகிறீங்க. ஓகேங்களா, அதனால் வந்து எந்த ஒரு ஃபிசிஷியனும் அதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஊசிலாம் நீங்கள் போட தேவையில்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இட் கேன் ரிவர்ட். ஏன்னா ஓரல் போலியோ வேக்சின்ங்கிறது இட் இஸ் இன்ஆக்டிவேட்டட் கிடையாது, இட் இஸ் ஸ்லைட்லி அதோட இதுவை குறைச்சிருக்கீங்க. அப்போது இஃப் இட் பிகம்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர், போலியோ வந்து அது உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் த சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ். ஓகேங்களா, வெரி வெரி லெஸ். ஸோ எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓரல் போலியோ வேக்சின். ஓகேங்களா. இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான எஸ்ஏ கண்டென்ட்டும் உங்களுக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் தீஸ் இவங்க 2 பேருமே போலியோ வேக்சினை வந்து தயாரித்த இவங்க 2 பேருமே ஜானஸ் சால்கா இருக்கட்டும் இல்லை ஆல்பர்ட் சபினா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே they didn't patent their vaccines. They choose not to patent their vaccines. இதனால தான் வைட் ஸ்ப்ரெட்டாக அந்த போலியோ வேக்சினை நம்மளால் தயாரிக்க முடியுது, நிறைய பேருக்கு வந்து செலுத்த முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ திஸ் கேன் பி அ எத்திக்கல் எக்ஸாம்பிள் ஆர் எஸ்ஏ இன்ட்ரோடக்டரி எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் when asked who owned the patent அப்படின்னு அவர்கிட்ட சால்க்கு கிட்ட கேட்கும்போது we the people, well the people அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அதே மாதிரி நீங்கள் சன்னுக்கு உங்களால் பேட்டன்ட் பண்ண முடியுமா, அதே மாதிரி என்னோட வேக்சினுக்கும் உங்களால் பேட்டன்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் கேன் பி a excellent opening line for an essay. ஓகே.
next is with respect to judicial digital jurisprudence அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. Sir, could you please mention the newspaper you consider for DND? As I am new student, couldn't find other topics in today's newspaper. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து தான், ஓகேங்களா. இன்றைக்கான டிஎன்டியில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா சண்டே ப்ளஸ் டுடே நியூஸ் பேப்பரை எடுப்போம், ஓகேங்களா. ஸோ அதனால தான் சண்டே நியூஸ் பேப்பர் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லா நியூஸஸும் கிடச்சிருக்கும், ஓகே. ஸோ இது இது வந்து இன்றைக்கான நியூஸில் இருந்திருக்கும், டிஜிட்டல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இன் இந்தியா இன் அன் ஏஐ ஏரா. இந்த டிஜிட்டல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது தெர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக், ஆன்கோயிங் டாப்பிக்காக இருக்குது. அண்ட் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கூட. நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக்கியிருக்கு. ஆனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் வந்து எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்னால நம்ம அதை ரெகுலேட் பண்ண முடியாது. அதுதான் இப்போ இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்குது நம்மக்கிட்ட, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் இருக்குது. Okay, now I am audible. Am I audible? சீக்கிரம் சொல்லுங்கள், இல்லைனா இன்னொரு வாட்டி கரண்ட் ஆஃப் ஆகிடும். அதுக்குள்ளே முடிச்சிடலாம். குட், ஓகே. ஸோ டிஜிட்டல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இட் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ், பட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரெகுலேட்டரி நம்மளால் பண்ண முடியல, ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ வித் இட் இஸ் இது ஒன்று இன்டர்மீடியேட்டரியா இது இல்லை இட் இஸ் எ கிரியேட்டரா அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. இன்டர்மீடியேட்டரியா இல்லை கிரியேட்டரா, ஓகே. இன்டர்மீடியேட்டரியா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இட் இஸ் அ ஹோஸ்டிங், இட் இஸ் ஜஸ்ட் அ ஹோஸ்டிங் ஆர் இட் இஸ் லைக் அ சர்ச் இன்ஜின் லைக் திங்கா ஹோஸ்டா, இல்லை இட் இஸ் அ கிரியேட்டர், இட் இஸ் கிரியேட்டிங் சம்திங். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆம்பிக்விட்டி இருக்குது, குழப்பம் இருக்குது, ஓகேங்களா. இதில் என்ன குழப்பம் அப்படின்னா இன் ஏஐ ஓப்பன் ஏஐ மாதிரி சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்க. யூ ஆர் கிவிங் அ ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க, அதை கமாண்ட் ஆர் ப்ராம்ப்ட். யூ ஆர் கிவிங் ஆர் ஆஸ்கிங் அ கொஸ்டின் டு இட் and it will give you an answer. எப்படி கொடுக்குதுன்னா ஆல்ரெடி தேர் would be some feeded information, ஓகேங்களா. ஃபீட் பண்ணியிருப்பாங்க இன்ஃபர்மேஷன்ஸை, அதை ப்ராசஸ் பண்ணி அது வந்து ஆன்சர் கொடுக்கும், ஓகேங்களா. அண்ட் இஃப் யூ சேஞ்ச் த ப்ராம்ப்ட் சைட்லி வேற ஒரு ஆன்சர் கொடுக்கும். அப்போது இது கிரியேட் பண்ணுதா இல்லை சர்ச் இன்ஜின் மாதிரி? நீங்கள் சர்ச் இன்ஜினில் என்ன பண்ணுறீங்க, கேள்வி கேட்குறீங்க, அது நிறைய தேர்ட் பார்ட்டி லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் மாதிரி கொடுக்கும். அப்போது அந்த மாதிரி வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்டர்மீடியேட்டரியாங்கிறத ஒரு குழப்பம் இருக்குது. ஐடி லாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி லா ஆர் ரூலை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ ஃபேமஸ் கேஸ் கால்ட் அஸ் ஸ்ரேயா சின்ஹல் கேஸ். இதில் இந்த இன்டர்மீடியேட்டரிஸுக்கு வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஆக்ட் அந்த செக்ஷன் 79 செக்ஷன் 78 வந்து அன்லாஃபுல்னு அறிவிச்சிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அதனால் இன்டர்மீடியேட்டரிஸ் வந்து தப்பிச்சிருவாங்க, ஆனால் கிரியேட்டர்ஸ் வந்து இதில் வந்து மாட்டிப்பாங்க,
ஓகேங்களா? இன்னும் இது கிரியேட்டரா இல்லை இன்டர்மீடியேட்டரியா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with respect to ambiguity in classifying this. ambiguity இருக்குங்க. என்னன்னா இது மறுபடியும் ஒரு ஆக்டிவ் கிரியேட்டரா இல்லையா அப்படிங்கிறதுல. நெக்ஸ்ட் காப்பிரைட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. காப்பிரைட் கொனாண்ட்ரம். ஓகேங்களா? காப்பிரைட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெசிஃபிகலி ப்ரொவைட்ஸ் தட் நோ பர்சன் ஷால் பி entitled to protection of copyright except by the provision of the act. provision of the actல என்னென்ன யாருக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் entitled to be protected, மற்றவங்களுக்குலாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி யூ ஆர் கிரியேட்டிங் அன் ஆல்பம்னு வச்சுக்கோங்க. ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணுறீங்க. அந்த மியூசிக்கு உங்களால் காப்பிரைட் உரிமம் கொண்டாட முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று உங்களுக்கு மட்டும் அதில் காப்பிரைட் கொடுக்கணுமா, இல்லை உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்குறதா, யூ அண்ட் த சாட் ஜிபிடி. இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரெகுலேட்டரி ப்ராப்ளம்ஸ் விச் வி ஆர் ஃபேஸிங் வித் ரெஸ்பெக்ட் டு சாட் ஜிபிடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு விஷயம் இருக்குது. தேர் இஸ் அ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கால்ட் அஸ் புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட். இதை பற்றி நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் 2024லையும் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்தது. புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட்டில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 21, லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஓகேங்களா? லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஓகேங்களா? ரைட் ஆஃப் த லைஃப் அண்ட் லிபர்ட்டி, லிவ் வித் டிக்னிட்டி. ஓகேங்களா? அப்படி சொல்லும்போது ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது based on this only there is a law which is called as Digital Personal Data Protection Act 2023 which we have enacted. Digital Personal Data Protection Act ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனில் இந்த ஆக்டை வந்து நம்ம எனாக்ட் பண்ணுறோம். இதில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்க. என்னன்னா, அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட், இஃப் there is a minor problem, இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சண்டை, உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஏதோ ஒரு சண்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சண்டையை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுடுறீங்க. ஓகேங்களா? யூடியூப்பில் போட்டுட்டு அது நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்கள் 2 பேருக்கும் வந்து அமிக்கபிள் சொல்யூஷன் வந்துடுது. ரைட் டு ஃபர்காட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய அந்த சேனல்லேருந்து அந்த வீடியோவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, தென் இட் வில் பி சால்வ்டு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யாருமே பார்க்க மாட்டாங்க. தட் இஷ்யூ வில் பி சால்வ்டு. ஃபர்காட்டன், ரைட் டு பி ஃபர்காட்டன், ரைட் டு எரேஸ் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்குது. பட் ஹவு வில் யூ அன்லேர்ன் வென் யூ ஹவ் ஃபீடட் ஆல்ரெடி இன் த சிஸ்டம்? ஜென்ரேட்டிவ் ஏஐக்கில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிடுறீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா, there is no provision to unlearn it. அது ஆல்ரெடி ஏற்றுக்குச்சுன்னா ஏற்றுக்கினது தான். ஸோ அனதர் ப்ராப்ளம் இஸ் திஸ். ஓகேங்களா? அப்போ வேறு என்னென்னலாம் பண்ணலாம்? ஸ்டெப்ஸ் டு பர்சியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we should do regulatory sandbox. regulatory sandbox like sandbox approach வந்து நீங்கள் கையாளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, under a controlled environment you can create this generative AI. ஜென்ரேட்டிவ் ஏஐயை ஒரு லேப் லைக் சுச்சுவேஷனில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி அதுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது, என்னென்னலாம் பிரச்சனை வருது, எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது, காம்ப்ளெக்சிட்டிஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டு தென் யூ கேன் இன்ட்ரடியூஸ் இட் இன் அ ரியல் என்விரான்மெண்ட். அதுக்கு பேர் தான் சாண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து டேட்டா ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ கிரியேட்டர்ஸ் வந்து நடந்துக்கணும். They have to give due respect and copyright and compensation to the creators first, and then only they have to feed their created into this generative AI. ஓகேங்களா? அதே மாதிரி லைசன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து வச்சுருக்கணும். சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் ஃபார் லைசன்சிங். அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம்லைனிங் த ஆக்சஸ், நெசசரி ஆக்சஸை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஆக்சஸ் ஸ்ட்ரீம்லைன். அதுக்கப்புறமா வந்து என்ஷூரிங் த டேட்டா இன்டெகிரிட்டி. ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணணும். அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் ரீவேல்யூவேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். ரீவேல்யூவேஷன் பண்ணணும். டிஜிட்டலில் இருக்கக்கூடிய ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நடைமுறையில் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வந்து திருப்பி வந்து ரீஎவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆத்தர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ வே ஃபார்வர்ட் இஸ் these kinds of important thing which you can add it. Next வந்து 5 soldiers has been killed in Ladakh Shyok river. Okay, it is an unfortunate incident but we have to learn about the Shyok river. ஓகேங்களா. ஷயோக் ரிவர்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஷயோக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஷயோக் ரிவர், இதுதான் ஷயோக் ரிவர். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தௌலத் பெக் ஓல்டி ரோடு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. திஸ் ரோடு பிகாஸ் ஆஃப் திஸ் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கியாங் லேக்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகேங்களா. இந்த ப்ராப்ளம்லாம் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தௌலத் பெக் ஓல்டி ரோடை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதால தான். ஏன்னா ஹையஸ்ட் ரோடு நம்ம ஈஸியாக நம்மளோட ட்ரூப்பை வந்து மொபிலைஸ் பண்ணிடலாம், விச் இஸ் நியரர் டு த ஆக்சைச்சின் ஏரியா ஆஃப் த சைனா. ஓகேங்களா. அதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ அந்த ரிவரை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். சயோக் ரிவர் இஸ் சிக்னிஃபிகண்ட் அண்ட் இட் இஸ் ஃப்ளோயிங் இன் லடாக் அண்ட் இட் இஸ் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் இண்டஸ். இண்டஸோட ட்ரிபியூட்ரிங்க இது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் இதோட ஸ்பேன் வந்து பார்த்தீங்களா இட் ஸ்பேன்ஸ் அப்ராக்சிமேட்லி 550 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா. 550 கிலோமீட்டர்ஸ் அண்ட் இட் ட்ரெயின்ஸ் இந்த பாகிஸ்தான் ஏரியா ஆஃப் இண்டஸோடைய பாகிஸ்தான் ஏரியாவில் அது வந்து ட்ரெயின் ஆகிடுது. அதுக்கப்புறம் இதோட ஒரிஜினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோ கிளேஷியர் கரோக்கரம் பாஸில் இருக்குது. இந்த ரிமோ கிளேஷியர் வந்து கரோக்கரம் பாஸில் இருக்குது. இந்த ரிமோ கிளேஷியர் மட்டும் எழுதிக்கோங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் என்டர்ஸ் இன் டு த நுப்ரா வேலி. நுப்ரா வேலியை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க 2020 என்ன கேள்வி நுப்ரா வேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியாச்சின் கிளேஷியர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இட் இஸ் நார்த் ஆஃப் நுப்ரா வேலி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபியூட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சயோக் ரிவருக்கு நூப்ரா ரிவர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்ரி. நூப்ரா ரிவர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்ரி. அப்புறமா வந்து சால்ட்ரோ ரிவர் அது வந்து ஆரிஜினேட்டிங் இந்த சியாச்சின் கிளேஷியர். சால்ட்ரோ ரிவர் இஸ் ஆரிஜினேட்டிங் இந்த சியாச்சின் கிளேஷியர். இந்த ரெண்டு ட்ரிபியூட்ரிஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரிபியூட்ரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சயோக் ரிவர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சில்க் ரூட், ஏன்ஷியன் சில்க் ரூட்டில் ஒன் ஆஃப் த அங்கமாக இருந்திருக்கு இது. ஓகேங்களா. கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரிவர். நெக்ஸ்ட் வந்து கிரேவ் டேஞ்சர் இன் ப்ரிசீவிங் கோர்ட்ஸ் ஆஸ் டெம்பிள்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆஸ் டைட்டிஸ் அப்படின்னு சிஜேஐ சொல்கிறார். சிஜேஐ என்ன ஃபீல் பண்ணுறாருனா எங்களை தெய்வங்களெல்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு வாட்டி சொல்லிடுறாரு. ஓகேங்களா. யாரை நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ஓகேங்களா. மொராலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறநெறியை தான் மொராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டினா கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய அறநெறிகள், அதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தீஸ் ஆர் த கைடிங் பிரின்சிபிள் ஃபார் அஸ். ஓகேங்களா. நாங்கள் கோர்ட் வந்து டெம்பிளும் கிடையாது, நாங்கள் தெய்வமும் கிடையாது அப்படிங்கிறாரு. ஓகேங்களா. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இஸ் அ ஓவர்ஆர்க்கிங் பிரின்சிபிள் விச் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் பட் நாட் கன்ஃபைன்டு டு. அது வந்து ஒரு ஓவர்ஆர்க்கிங் பிரின்சிபிள் தான், டிரைவ்டு ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன் பட் நாட் கன்ஃபைனிங் இட். அது மட்டுமே வேல்யூ கிடையாது, ஆனால் அதுவும் இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஓகேங்களா. விச் இஸ் என்ஷ்ரைன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். அப்போ கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்னென்ன நெறிமுறைகள் என்னென்னலாம் கான்ஸ்டிடியூஷனில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ரூல் ஆஃப் லா, செக்யுலரிசம், ஓகேங்களா, ரிபப்ளிக், டெமோக்ரஸி, எலெக்ஷன், ஃபெடரலிசம். இது எல்லாம் ஃபெடரல்ன்ற வார்த்தை இல்லை, பட் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் இருக்குது, ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி தான். ஓகேங்களா. ஈக்குவாலிட்டி, செக்யுலரிசம், இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. இதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்து 2021 கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ஓகேங்களா. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், எழுத ட்ரை பண்ணுங்கள். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இஸ் ரூட்டட் இன் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப் அண்ட் இஸ் ஃபவுண்டட் ஆன் இட்ஸ் எசென்ஷியல் ஃபெசட்ஸ். Explain the doctrines of constitutional morality with the help of relevant judicial jurisdictions. ஓகேங்களா. இதனால தான் இந்த ஜுடிஷியல் கேசஸ்லாம் இந்த ஈரா சிங்கல் இந்த ஸ்ரேயா சிங்கல் கேஸ்லாம் நம்ம சொன்னோம். ஓகே. And then there is a
virus called as Zika virus. Zika virus இருக்கட்டும் இல்ல டெங்குவா இருக்கட்டும், these are all spread by Aedes aegypti mosquitoes. ஓகேங்களா, Aedes aegypti mosquito. இந்த Zika virus இருக்கு பாத்தீங்களா, it is belonging to the pathogen called as flavivirus. Flavivirus ஃபேமிலியை சேர்ந்தது. ஓகே, அது டெங்குவும் இதே வைரஸை சேர்ந்தது தான். இப்போ Zika வைரஸ் வருது, ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு Zika வைரஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய உமனுக்கு அந்த ஃபியூட்டஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசிஃபிலி அப்படிங்கிற அந்த வியாதி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மைக்ரோசிஃபிலினா அந்த தலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்போ மூளை வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. இதில் ஓவராலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து இந்த வைரஸ் மாதிரியான அவுட் பிரேக்ஸுக்கு, ஜிகா வைரஸாக இருக்கட்டும் இல்லை நீப்பா வைரஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவுட் பிரேக் ஆகுது. நம்மள்கிட்ட ஒரு கரெக்டான சர்வேலன்ஸ் சிஸ்டம் இல்லை, டயக்னோஸ்டிக் சிஸ்டம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஃபுல் ஜினோமையும் வந்து நம்மளுடைய ஜினோம் ரெப்போசிட்ரியில் இன்னும் வந்து சேர்க்கப்படலை அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அடுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு illicit liquor crimes. இனிமேல் வந்து கள்ளச்சாராயம் காசுபவர்களோ இல்லை விற்பவர்களுக்கோ அந்த தண்டனை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பனிஷ்மெண்ட் ஃபார் டீநேச்சர்டு ஸ்பிரிட்ஸ் ஆன் மெத்தனால் விற்கிறவங்களுக்கு, மெத்தனால் காய்ச்சி விற்கிறவங்களுக்கு அக்கார்டிங் டு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 இந்த ஆக்ட் படி அவங்களுக்கு வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் லைஃப். அண்டு அவங்களுக்கோட அந்த இது பார்த்தீங்க, ஃபைன் பார்த்தீங்க அப்படின்னா நாட் லெஸ் தேன் 10 lakhs. ஓகேங்களா, இதுதான் இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு தெரியணும். டிஎன்பிசி குரூப் 1ல கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்டு அவங்களுடைய அசர்ட்ஸ் பார்த்தீங்களா, மூவபிள் அசர்ட்ஸ், இம்மூவபிள் அசர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரியே வந்து கான்ஃபஸ்கேட் பண்ண முடியும். அண்ட் தென் அவங்களுடைய அந்த அஃபென்ஸ் வந்து நான் காம்பவுண்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைக்க முடியாதுன்னு அர்த்தம். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை உங்களால் குறைக்க முடியாது, அதுதான் நான் காம்பவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹூச் ரிலேட்டட் டெத்ஸ். ஹூச் அப்படிங்கிறது வந்து கள்ளச்சாராய ரிலேட்டட் சாவுகளுக்கு அந்த சூப்பரிண்டென்ட் எஸ்பி தான், அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி தான் வந்து அக்கௌண்டபிள் அப்படிங்கிற மாதிரி சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கார். ஓகேங்களா, இது எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா சூரி அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணார்னா, he introduced the concept called as local responsibility. லோக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்களுக்குன்னு அந்தந்த ஏரியாவில் ஒரு தலைவர் இருப்பார். சூர் டைனாஸ்டி இருக்கும்போது அந்த லோக்கல் ஜமீன்தார்ஸ் தான் அந்த ஏரியாவில் எந்த ஒரு கொலையும் நடக்க விடாமல் பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது கொலையோ நடந்துச்சுன்னா யாருக்கு பனிஷ்மெண்ட் வரும்னா ஜமீன்தாருக்கு பனிஷ்மெண்ட் வரும். ஓகேங்களா, அப்போது ஜமீன்தார் நமக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரை ஒழுங்காக பார்த்துப்பார். திஸ் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் எனக்கு இதை படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஓகே, அண்ட் தென் ஹவுஸ் பாசஸ் பில் இன்க்ரீஸிங் த ஏஜ் லிமிட் ஆஃப் சீஃப் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி கமிஷன். ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய சீஃப்ஸோடைய ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 70லேருந்து 75க்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சட்டமன்றம் வந்து கூடுச்சுல, அதில் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏஜை. ஓகேங்களா, இது தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். ஓகே, இதை வச்சு கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நேஷ்னல் கமிஷன் ஆன் எஸ்சி எஸ்டி தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸ்டேட் கமிஷன் ஆன் எஸ்சி எஸ்டி வந்து இட் இஸ் அ ஸ்டாச்சுரி பாடி. ஓகேங்களா, அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து அவங்களால கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா, நேஷ்னல் கமிஷன் ஆன் அந்த எஸ்சி எஸ்டி வந்து என்ன ஆர்டிக்கல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்டி முடிஞ்சிருச்சு. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சாண்ட்பாக்ஸ் அப்படிங்கிறது அதுதான் சொல்கிறேன், ரெகுலேட்டரி எக்கோசிஸ்டம் தான் சாண்ட்பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதோட பேர் அது வேறு ஒன்றும் கிடையாது.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, பட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலனா எனக்கு புரியல. பட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது எப்படி சொல்கிறீங்க, எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்றதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆர்டிகல் 338 சூப்பர் குட். அப்பா இப்போ தான் ஒவ்வொருத்தராக போடுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரிலன்றதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, இல்லைனா நோட்ஸில் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, இல்லைனா கொஸ்டின்ஸில் இல்லை ஆன்சர் எழுதும்போது எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி உங்களோட கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கான இது என்ன சொல்லுவேன்னா, யூ ஹாவ் டு ரைட் ஆன்சர் வேர் தேர் இஸ் நோ அதர் கோ. ஓகேங்களா, ஆன்சர் எழுதுங்க, எழுதி பார்த்தா மட்டும்தான் எப்போ எதில் சேர்க்கணும் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கிவ் தட் சப்மிட் தட் ஆன்சர் டு அ மென்டார். வேறு யாராவது உங்களோட ரூம்மேட்டாக இருப்பாங்க, இல்லைனா வந்து சக ஆஸ்பிரண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் இட் டு தம் அண்ட் கரெக்ட் கெட் இட் கரெக்டட். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறீங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் த ஸ்டாட்டிக் டாபிக்ஸை படித்ததுக்கப்புறமா உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் கிவ் டைம். 1 monthல இவ்வளோ புரியறது பெரிய விஷயம்பா. ஓகே, ஸோ தேங்க்யூ. அவாய்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினை நீங்கள் படிக்கலாம், ஆனால் வந்து உங்களால் ரிவைஸ் பண்ண முடியாது. இதை நான் சாபம் மாதிரி சொல்லலை, பட் அதுதான் உண்மை. ஓகேங்களா, நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி படித்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகேங்களா, பட் அதை ரிவைஸ் பண்ண முடிஞ்சால் யூ கேன் ரீட் இட். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க. ஹிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு இன்னும் சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவோட வரேன். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.